ஆந்திராவோட கடற்கரையிலேருந்து கடலில் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான தூண் தெரியுது. அது என்ன தூண்னு யாருக்குமே தெரியலை. இப்படி நாட்கள் கணக்காக அது கடல்லையே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 3 ஸ்கூபா டைவர்ஸு தண்ணியில் அப்படியே டைவ் அடித்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா மறண்டு போகிறாங்க. உள்ளே ஒரு பிரம்மாண்டமான கப்பல் இருக்குது. எப்பட்றா அது வெறும் கரையிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டரை தாண்டி கிடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வருது. 1600 பேரோட அந்த கப்பல் போயிருக்கதாகவும் அது எரிஞ்சு மூழ்கினதாகவும் வந்து சொல்லப்படுது. அவங்க தங்க காசுகளை கொண்டு போனதாகவும் இது மாதிரி பல கதைகள் இதில் இருக்குது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். டைட்டானிக் மூழ்கினதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு படமாக எடுத்து உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சுட்டாங்க. இது மாதிரி அது மூழ்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரப்படுத்தி கடைசியாக அது மூழ்கி போணுச்சு. இப்படிப்பட்ட இதே காலகட்டத்தில் தான் இந்த SS ஷில்கா அப்படின்னு சொல்லப்படுற கப்பலும் சென்னைக்கு பக்கத்தில் வந்து மூழ்கி போகுது. 1917 சென்னையோட துறைமுகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கப்பல் நிற்கிது. அப்போ பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டம். அதையும் தாண்டி முதலாவது உலகப்போர் ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். இந்த சென்னையில் இந்த பொருள்கள்லாம் ஏற்றுறாங்க. அதாவது சரக்கு கப்பல் தான் அது பேசிக்காக, பட் இருந்தாலும் பேசஞ்சரும் வந்து ஏறுவாங்க. இப்படி எல்லாமே சென்னையில் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பல மணி நேரங்கள் வந்து ஆளுங்களும் ஏறாங்க, அந்த சரக்கு பொருள்களையும் ஏற்றுறாங்க. இப்படி எல்லா பணியும் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையிலேருந்து அந்த கப்பல் ரங்கூனை நோக்கி கிளம்புது. பட் ஸ்ட்ரெயிட்டாக ரங்கூன்லாம் போகாது. அடுத்த ஸ்டாப்பு ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் மாவட்டம்னு ஒன்று இருக்குங்க. அங்கே பக்கத்தில் பருவாய் கிராமம், கடற்கரை கிராமம், அந்த கிராமத்துக்கு தான் அடுத்து போகுது. இப்படி ட்ராவல் பண்ணி பருவா கிராமத்துக்கு வந்துடுது. பட் வந்து கடற்கரைக்கு கிட்டையெல்லாம் வர மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நங்கரம் போட்டுருவாங்க. ஏன்னா கிட்டக்க வந்து வர முடியாது. அப்படி நங்கூரத்தை போட்டுட்டு இது மாதிரி அந்த சரக்கு பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுடுறாங்க. இங்கே உள்ள மீனவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட போட்டில் அந்த பொருள்களெல்லாம் ஏற்றிட்டு இந்த பருத்தி துணிலேருந்து பல விஷயங்களை ஏற்றிட்டு கப்பலில் கொண்டு சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கூனில் போய் வேலை பார்க்குறவங்களும் அந்த கப்பலில் தான் வந்து போவாங்க. அதனால் ஏகப்பட்ட பேர் ஏறுறாங்க. சில மணி நேரம் பணிகள் முடிஞ்சோடனே அந்த கப்பல் கிளம்புறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ 1600 பேசஞ்சர் வந்து அதுக்குள்ளே இருக்காங்க. சரக்கு பொருள்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த கப்பல் ரங்கூனை நோக்கி கிளம்புது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ரங்கூன் போகாது, அடுத்த ஒடிசாவை நோக்கி போகும். இப்படி இந்த கப்பல் பருவாயிலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி போகும்போது தான் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்குது. அந்த சரக்கு பொருள்கள் இருந்ததில் அதில் ஏதோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிக்குது. அப்படி தீ பிடிச்சோன்னா கப்பல் ஃபுல்லாக அது பரவ ஆரம்பிக்குது. கப்பல் 1600 பேர் இருக்காங்க. எல்லாரும் பயந்து போகிறாங்க. உடனே வந்து கப்பல்லேருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கரையில் வந்து மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க பார்க்குறாங்க, என்னடா அது கப்பல் எரியுது அப்படின்ட்டு உடனே வந்து போட்டை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் எவ்வளோ போட்டு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து சில மணி நேரங்கள் பண்ண பணியை உடனே வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா கப்பல் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே வந்து எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணிகள் ரொம்ப நேரமாக நடக்குது. இதே நேரத்தில் கப்பலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 1600 பேரில் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிடுறாங்க. சொல்லப்போனால் 81 பேர் தவிர மிச்ச பேரை காப்பாற்றிடுறாங்க. அந்த கப்பலும் 81 பேரும் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி போகிறாங்க. 81 பேரை அந்த கப்பல் வந்து சாப்பிட்ருது. சரக்கு பொருள்லேருந்து எதுவுமே இல்லைங்க. சென்னையில் ஏற்றுனது அங்கே ஏற்றுனதுன்னு ஒன்றுமே வந்து இல்லை. கிட்டத்தட்ட கடற்கரையிலேருந்து 1/4 கிலோமீட்டரை தாண்டி அங்கே கடல் மட்டம் இருக்குல்ல, கடல் மட்டத்துலேருந்து வெறும் 7 மீட்டர் ஆழத்தில் தான் அந்த கப்பல் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. மூழ்கி போகுது. இதை வந்து கால ஓட்டத்தில் அதை மறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து தெரியும். உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னோட அந்த ஜென்ரேஷன் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரிப்பா நான் அந்த கப்பலில் போயிருந்தேன், அப்போ இது மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு தன்னோட பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறதுன்னு அப்படி சொல்லி வளர்க்குறாங்க. பட் கால ஓட்டத்தில் எல்லாமே வந்து அழிஞ்சு போகுது. அப்படிப்பட்ட அந்த கப்பல் இருந்ததுங்கிறதே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து மறந்து போகிறாங்க. அந்த தூண் மட்டும் வந்து தெரியும், ஏதோ ஒரு தூண் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் ஒருத்தர் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 3 ஸ்கூபா டைவர்ஸை கூப்பிட்டு டைவ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. 2020 அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான கப்பல் இருக்கிறதையும் அதுக்கப்புறம் அந்த வரலாறை தேடி பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தாண்டி அங்கே உள்ள சில மக்கள் சொல்கிறாங்க, அது உண்மையிலே அங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். என் தாத்தா அது மாதிரி ரங்கூனுக்கு போகும்போது இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, எங்கள் அப்பா வந்து போயிருந்திருக்காரு அப்படின்ட்டு பல கதைகளை அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. பேசிக்காக சொல்லப்போனால் அங்கே உள்ள மக்களுக்கு சில பேருக்கு வந்து இது தெரியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கப்பல் இருக்குல்ல, தங்க காசுகளை வந்து கொண்டு போனதாக சொல்லப்படுது. ஏன்னா 1600 பேர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. இவங்க ரங்கூனில் போய் வாழ்க்கையை ஓட்டணும்ல,
இதுக்காக தங்க காசுகளை கொண்டு போனதாகவும் அந்த கப்பல் எரிய ஆரம்பித்தோன்னே அந்த காசுகளை வந்து கப்பல்லே வந்து தவற விட்டதாகவும் அந்த கப்பலுக்குள்ளே இன்னமும் அந்த தங்க காசுகள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. பட் இந்த கப்பல் இப்போ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கப்பலுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. இதையும் தாண்டி யோசிச்சு பாருங்களேன், இந்த கப்பல் எங்கன்னு இருக்குது? பருவா கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டரை தாண்டி தான் அந்த கப்பல் இருக்குது. அதுவும் என்ன, வெறும் கடல் மட்டத்துலேருந்து 7 மீட்டர் ஆழம் தான். இதை எத்தனை பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க? அதெல்லாம் யார் ஆசைப்பட போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டைட்டானிக் கப்பலுங்க, கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டரை தாண்டி அது ஆழத்தில் அடியில் கிடக்குது. அதை பார்க்கணுன்னு ஆர்வப்பட்டு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஓஷன் கேட்டு மூலம் பார்க்குறதுக்காக போனாங்க. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். உலகமே அதை வந்து பார்த்துச்சு. கீழே உள்ள ப்ரெஷர் தாங்காமல் அப்படியே சப்பையாக வந்து போனாங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரியும்ல. அப்படி கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டருக்கு அடியில் உள்ளதை பார்க்க ஆர்வப்படும் போது கடலுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறத மக்கள் பார்க்க ஆசைப்பட மாட்டாங்களா என்ன? இதை டூரிஸ்ட் பிளேஸாக டெவலப் பண்ணால் பயங்கரமாக காசு பார்க்கலாம் அப்படின்னு ஆந்திர கவர்மெண்ட் யோசிக்குது. இதனால் இங்கே ஸ்கூபா டைவிங் பண்ணலாம், இன்னும் சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இன்னமும் ஒரு சில வருஷங்களில் இதை டெவலப் பண்ணி இங்கே சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கணும் அப்படின்ட்டு பிளான் போட்டுருந்துருக்காங்க. இதுக்காக காசு ஒதுக்கிறது, இன்னும் சில பணிகளை பண்ணுறது அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு பயணிகளையும் இதில் ஈர்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நடக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்தியாவோட ஒரு டைட்டானிக் கப்பல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பட் 2020 தான் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? அதை கீழே கொண்டுணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.